ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். சார், வரக்கூடிய கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க? சார், எங்கள் ராசி தான் சார் மீனம், ஆனால் எங்களுக்கு போயிடுச்சு சார் மானம், வேறு வழியே இல்லை சார். எங்கெங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ என்னமோ எங்களுக்கு 7.5 சனியில் நடுவு சனி வந்துருச்சுங்கிறாங்க. நாங்கள் தான் எல்லா கஷ்டத்தையும் ஆல்ரெடி பட்டுட்டோமே, இனி புதுசாக எங்களுக்கு கடன் அப்படிங்கிற மாதிரியோ பிரச்சனைங்கிற மாதிரியோ ஒன்றும் இல்லை சார். புதுசாக இருந்தால் தானே சார் நம்ம யோசிக்கணும், பயப்படணும். இப்போ என்ன சார் இருக்குது யோசிக்கிறதுக்கு? எல்லா அடியும் வாங்கியாச்சு சார் அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதான். கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷமாக மீனராசிக்காரர்களை ஒரு மாதிரி துவம்சம் செய்தது. இந்த சினிமாலெல்லாம் வில்லன் ஒரு டைலாக் சொல்வார், ஏய் பக்கத்தில் வந்தன்னு வெயி, கால் இந்த மூட்டைப்பூச்சியை போட்டு நசுக்கிற மாதிரி உன்னை நசுக்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட சனி பகவான் இவர்களை துவம்சம் செய்தது, இவர்களை நசுக்கி பிழிந்தது. இப்பொழுது ராசிக்கு வந்தது. சரி, இதை நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக பார்ப்போம். இப்போ 12ஆம் இடத்துல இருந்த சனியைத்தான் விரய சனின்னு சொல்கிறாங்க. ராசியில் இருக்கிறது ஜென்ம சனி. இப்போ நமக்கு பிரச்சனையை கொடுத்தது விரயம், கடனை கொடுத்தது, நோயை கொடுத்தது, எதிரியை கொடுத்தது, வெளிநாட்டில் போய் காசை முடக்க வைத்தது. அவ்வாறு முடக்கினத்துக்கு பிறகும் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை பிரதர், எதுக்குமே எடுக்கலை பிரதர். நீ யாரை நம்பி போட்டியோ அதுக்கு அங்கீகாரமே இல்லை, அதுக்கு ஆத்தரைசேஷனே இல்லை. நீ படிச்சுட்டேன்னு கொண்டு வந்த சர்டிஃபிகேட் இங்கே செல்லலை. எங்கள் டேர்ம்ஸு, எங்கள் லா, எங்கள் கண்டிஷன்ஸ் வேறு. நீ கொடுத்துருக்கிறது எதுக்குமே இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதனால் நம்ம வாங்கின கடன் போயிடுச்சு, காசு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய காலகட்டம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு ராசியில் இருந்த ராகு அடுத்த மாதம் வெளியில் போகுது. இதனால் வரைக்கும் 12ல் இருந்த சனி நமக்கு பிரச்சனை கொடுத்துச்சா, ராசியில் இருந்த ராகு பிரச்சனை கொடுத்துச்சான்னு பார்த்தா ராசியில் இருந்த ராகு தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ அவர் 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் பிரச்சனை கொடுக்க மாட்டாரான்னா கொடுக்க மாட்டார். ஏன் காரணம்னா அவரை குரு பார்க்க போகிறார். குரு சண்டாள யோகமாக வருகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் இவங்களுக்கு ராசியில் சுக்கிரன் உச்சம் அடையுது. இப்போ நல்லா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது போன்ற ஒரு காலகட்டம் சார். மீனராசிக்கு தான் சுக்கிரன் அஷ்டமாதிபதி ஆச்சு சார். அவர் எப்படி சார் நல்லது செய்வார்? அவர் தான் வெற்றி ஸ்தானத்துக்கும் அதிபதி. மேலும் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். 1ஆம் வீட்டின் அதிபதி 3ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்தில், ராசியில். அப்போது 1-3 பரிவர்த்தனை என்பதும் வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியின் கூட்டணி என்பது இங்கு அமர்ந்து களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். லைஃப் பார்ட்னர் மூலமாக ப்ளஸ் வருமா,
பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக ப்ளஸ் வருமா, இதுலேயே நமக்கு 50% ப்ராப்ளம் தீந்துருமா? அதையும் தவிர இங்கு குரு என்பவர் செவ்வாயின் வீட்டை பார்க்கிறார். செவ்வாய் என்பவர் குருவின் வீட்டையும் செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார் என்பது 9-10 அதிபதிகளின் பார்வை பரிவர்த்தனையாக வருகிறது. பிறகு செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ, அதாவது மீனத்துக்கு லாபஸ்தானத்தை பாக்யாதிபதி சமசப்தம பார்வையாக பார்ப்பது என்பதும், கடகத்தில் செவ்வாய் நீச வக்ரம் உச்சபலமாக வருவது என்பதும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தின் நடுவில் தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது சூரியன் என்பவர் 2ஆம் வீட்டில் உச்சபலம் பெறுகிறார். 6ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் உச்சம் என்றாலும் குருவுக்கு சூரியன் நட்பு கிரகம். தனஸ்தானத்தில் இவர்களுக்கு சூரியன் உச்சம் என்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம், அபிவிருத்தி, இதனால் வரைக்கும் எங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு பாக்யஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், தனஸ்தானம், செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்களால் பலம் பெறுகிறது. இவர்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி புதன் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறது. மேலும் இவர் வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது. இப்போ 7ஆம் வீட்டில் இருந்த கேது என்ற கிரகம் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது வக்கர நிவர்த்தியான குருவின் சப்தம பார்வை, இப்பொழுது வக்கர நிவர்த்தியான குருவின் பஞ்சம பார்வையும் புதனின் சப்தம பார்வையும் சேர்ந்து பெறுவதன் மூலம் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இனி மூச்சு விடக்கூடிய காலகட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நாள் வரை மூச்சு விடுவதற்கே அவர்கள் சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் இவர்கள் ராசியின் உள்ளே வந்து விட்டதனால் கொஞ்சம் விஷயங்களை இவர்களாகவே தாமதப்படுத்தி கொள்வார்கள். இங்கிலீஷில் ப்ரொக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க, ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ். ஸோ நீங்களாகவே வேகமாக எழுந்து அந்த வேலைகளை மிகவும் வேகமாக செய்ய வேண்டும். இதற்கு நிறைய பரிகாரங்கள்னு வரும் பொழுது நடைமுறை பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் தான். ஏன்னா இந்த சனி பகவானை பொறுத்தவரை கடினமான உடல் உழைப்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அது சனி பகவானுக்கு பிரீத்தி அடையும். ஸோ ஒரு மேனேஜராக இருந்தாலும், ஒரு எம்டியாக இருந்தாலும், ஒரு ஆஃபீஸில் சீனியர் போஸ்ட்டில் இருந்தாலும், அன்றைக்கி அந்த துப்புரவு தொழிலாளர் வரலன்னா அவங்களாகவே களத்தில் இறங்கி அந்த துப்புரவு வேலையை செய்ய வேண்டும். அவர்களது உடலில் அந்த வேர்வையானது அவர்களது அந்த ஆடையில் வந்து படிய வேண்டும். இந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுன்னெலாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலையில் செய்ய வேண்டும். வயதில் மூத்த நபர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், மேலும் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் என்னென்ன அன்னதானம் பண்ண முடியுமோ, தான தர்மம், வஸ்திர தானம் செய்ய முடியுமோ அவர்கள் சூழ்நிலையை அனுசரித்து இது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்வதன் மூலமாகவும், ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடுவது, வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் சனி பிரீத்தி யாகம், சுதர்சன யாகம் செய்வது, இவை அனைத்தையும் இந்த ஜென்ம சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். இப்போ ஜென்ம சனி 2.5 வருஷமும் எங்களை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் 1 வருடம் தான் வீரியம் இருக்கும். பிறகு கடகத்துக்கு குரு பகவான் வந்து இதே சனியை பார்க்கும் பொழுது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒரு 80% உங்களுக்கு கட்டுப்படும். ஏப்ரல் மாதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உச்ச சுக்கிரன் பரிவர்த்தனையாக வந்து அமர்ந்து குருவின் நிலையும் செவ்வாயின் நிலையும் மேலும் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நிறைய புதிய வாய்ப்புகள் என்பது வரும். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். முருக வழிபாடு உங்களுக்கு என்றுமே அனுகூலமான பலன் கொடுக்கும். செவ்வாய் கடகராசியில் வந்து அமரும் பொழுது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று நீங்கள் முருகனை வழிபடுவது உங்களுக்கு மேலும் ஏற்றத்தை கொடுக்கும். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும்
மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.